ஓகே, இதுல ரெக்கார்ட் பண்ணியலுமா பண்றீங்களா போடுவேலுமா இல்லையா? ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்ப நாம இந்த கிளாஸ்ல இந்த வந்துட்டு நாங்க உங்களுக்கு இந்த ஒரு கைடு மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி படிப்பிப்பேன். அப்ப உங்களுக்கு இலகுவா இருக்குமே இன்னும். விளங்கிச்சா? சொல்ற விளங்குதா? அந்த மாதிரி செய்வோம். சரியா? சரி, முதல்ல இருந்து போற மாதிரியே நம்ம செய்வோமா? ஓகே தானே? ஓகே. இதைத்தான் சரி ஆரம்பத்துல கேட்டேன் கண்டென்ட் எப்படின்னு கேட்டு நீங்க சொன்னீங்க இல்ல அதை விட நம்ம செயல்ல படிச்சாதான் ஞாபகம் நிற்கும் சொன்னீங்க. செயல்ல படிக்கிறதா நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு காட்டிட்டு உங்களுக்கு அதை நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? ஓகே தானே? சரி, ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா நான் 2-3 கிளாஸ் செய்யறதுனால அந்த கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால ஒரு இதை மாதிரி கொண்டு போறது லேசா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இப்ப இதுல பாருங்க. இதுல வந்து எங்கடா හැඳින්වීම அறிமுகம். இப்ப භාෂාවක් කතා කරනවා නම් එහි තිබෙන ක්‍රමවේද හඳුනාගෙන ඉගෙන ගත යුතුයි. ஒரு மொழியை கதைக்கிறதாக இருந்தா அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாங்க அறிந்து கொண்டு கற்றுக்கொள்றது இலகுவானதாக இருக்கும் அப்படின்றதுதான் இதனுடைய விஷயமாக இருக்குது. சரியா? இப்ப வளமை போன்று நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயம்தான் மமண்டா நான் என்ற அர்த்தம், ஒயாண்டா நீங்க. இதெல்லாம் பெருசா விளங்கப்படுத்த போறது இல்லை. நான் எயாண்டா அவர் என்ற அர்த்தம் அல்லது அவன் என்ற அர்த்தம் அவள் என்ற அர்த்தம் தரும். அது ஆண்பால் பெண்பால் பேதம் இல்லாம ரெண்டு தரப்பினருக்கும் நாங்க என்ன செய்வோம், அதை பயன்படுத்துவோம். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. மேயாண்டு இருக்குது. மேயாண்டு சொன்னா இவன் இவள் அப்படின்னு. இது ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம். இரண்டு பேருக்கும் நாங்க என்ன செஞ்சு கொள்வோம், பயன்படுத்தி கொள்வோம். சரி, அடுத்தது கௌத. கௌத என்றால் யார் என்ற அர்த்தம். இது கௌரு என்ற சொல்லில் இருந்துதான் கௌத என்ற சொல் வந்திருக்குது. அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இதுல தந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் பார்த்துக் கொள்ளுங்க. இஸ்ஸர என்று சொன்னால் முன்பு என்று அர்த்தம். இஸ்ஸரன்னு சொன்னா முன்பு. முன்புண்டா எப்படின்னு சொன்னா முன்னாலன்னு சொன்னா இப்ப ஒரு விஷயத்துக்கு முன்னால இது ஒரு காலத்தை குறிக்கும். முதல் காலத்துல, முதல் நாங்க சின்ன வயசுல முதல் நாங்க எப்படி இருந்தோம், நல்ல அழகா இருந்தோம். இப்ப நாங்க கொஞ்சம் அசிங்கமாயிட்டோம் வெயில்ல, அந்த மாதிரி சொல்ற மாதிரி முதல் காலத்துல அதான் குறிக்கும். கலிங் என்று சொன்னால் அது முன்னாள். இப்ப முன்பு முன்னாள் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, இஸ்ஸர என்று சொன்னால் அது முதல் காலத்தை குறிக்கும். கலிங் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றுக்கு முன்னால, ஏதாவது ஒரு செயலுக்கு முன்னால அல்லது ஒரு சம்பவத்துக்கு முன்னாலன்றதான் இஸ்ஸர அப்படின்னு சொல்லி அந்த கலிங்கன்னு பயன்படுத்துறது. விளங்கிட்டா? சரி, அடுத்தது தெங். தெங்ன்னு சொன்னா இப்போது. தெங்டா இப்பன்னு அர்த்தம். அடுத்தது பஸ்ஸே. பஸ்ஸே என்றால் அர்த்தம். கொஞ்சம் இஸ்ஸரைக்கும் கலிங்கும் கொஞ்சம் சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க சார் ரெண்டுக்கும். இஸ்ஸரன்னு சொன்னா முதல் காலத்துல, முன்னொரு காலத்துல அரசன் அரசி வாழ்ந்து வந்தாங்க. இஸ்ஸர காலே ரஜதுமா சஹா ரஜதுமிய ஜீவத்துனா என்று சொல்றது. சரியா? இஸ்ஸர காலே ரஜிக்கிட்டியா, முதல் காலத்துல ஒரு அரசன் இருந்தா. முதல் காலத்தை குறிக்கும் அது. கலிங்ன்னு சொன்னா ஏதாவது ஒன்றுக்கு முன்னால. அது இப்ப சாப்பிடுறதுக்கு முன்னால கை கழுவுங்க. அப்ப சாப்பிடுறதுக்கு முதல் காலத்துல கை கழுவுறது இல்லையே, சாப்பிடுறதுக்கு முன். அந்த முன்னத்தான் கலிங்கன்னு பயன்படுத்துறது. விளங்கிட்டா? சார் இப்ப வீட்டுக்கு முன்னால அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்லுது. அதை சொல்லல நான், அதை சொல்லவே இல்லை இந்த இடத்துல. அது வேற. இஸ்ஸரன்னு சொன்னா காலம். இது காலத்தான் படிக்கிறோம். நம்ம இப்ப இடத்தை படிக்கல. இன்னும் இடம் பிறகு படிச்சு தரணும் உங்களுக்கு. சரி, இப்ப கலினும் வந்து சரிங்க காலத்தை தான் குறிக்கும். காலத்தை தான் இது நான் படிச்சு தர எல்லாமே காலத்தை தான் குறிக்குது. சரியா? இது ஒரு இடம் இல்ல. விளங்கிச்சா? விளங்கிட்டா? ஓகே சார், இப்ப நீங்க சொன்னதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. இஸ்ஸர காலே ராஜ எப்படி சார்? ඉස්සර කාලේ මම ඒ අඹගහ යට හිටියා. අඹගහ යට හිටියා. முதல் காலத்துல நான் அந்த மாமரத்துக்கு கீழே இருந்தேன். දැන් අපි ගෙදර ඉන්නේ. இப்ப நான் வீட்டுல இருக்கிறோம். ඉස්සර කාලේ අපි කැලේ ජීවත් වුණා. முதல் காலத்துல நாங்க காட்டுக்குள்ள வாழ்ந்தோம். දැන් අපි நகரே ජීවත් වෙනවා. இப்ப நாங்க சிட்டில வாழ்றோம். இப்ப விளங்குதா? ஓகே சார், ஓகே சூப்பர் சார். விளங்காட்டி அதை விடுங்க. விளங்காட்டி தேவையில்ல, விளங்காட்டி விட்டுருங்க. இல்ல சார், சார் ரெண்டும் முக்கியமான வார்த்தைகள் கூடுதலா பயன்படுத்தி இஸ்ஸர கலின். அதான் கொஞ்சம் கலிங்கண்டா ஏதாவது ஒன்றை செய்யறதுக்கு முதல்ல அர்த்தம்.
ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு முன்னால இருக்குதானே. இப்ப சாப்பிடுறதுக்கு முன்னால கை கழுவுறோம் தானே. ஓ ஓ சார் ஓ ஓ. ஓ அதான் கலிங் சாப்பிடுறதுக்கு முன்னால. ஆனா இது ஆரம்ப காலத்தை குறிக்கும். இது இஸ்ஸரன்னு சொன்னா அது முதல்ன்றத குறிக்கும். விளங்குதா? ஓகே சார் ஓகே சார். இன்னும் விளங்கலையா? இல்ல சார் இன்னொருக்கா. அதாவது இப்ப முதல் நீங்க போட்ட செருப்பு இப்ப போடலுமா? இல்ல. ஏன் போடல? போடலாம் தானே. அதுவும் 10ஆம் நம்பர் சின்னதா தான். போயிடும். இதுவும் 10ஆம் நம்பர் தான். நீங்க போடுற செருப்பு சைஸ் நேரத்தோட போட்டு முதல் போட்டதும் 8 சைஸ் தான். இப்ப போறதும் 8 சைஸ் தான். போடலுமா போடலாதா? போடல சார் சின்னதாயிரும். இல்ல இல்ல நான் சொல்றது இப்ப நீங்க உங்களோட செருப்பு சைஸ் எத்தனை? 9. அதுல யார் இந்த என்னப்பா இது சத்தம் மட்டும் கேக்குது? பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் பாத்துக்கோ சொல்லுங்க. ஓ பேக்ரவுண்ட் சவுண்ட நிப்பாட்டி போட்டு பாருங்க. அந்த சின்ன பிள்ளைகள் கத்துற நாடகம் நடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வராதீங்க. ஓ இப்ப நான் சொல்றது என்னன்னு சொன்னா இப்ப உங்களோட செருப்பு சைஸ் எத்தனை? செருப்பு சைஸ் எத்தனைன்னு சொல்லுங்களேன். இப்ப செருப்பு சைஸ் எத்தனைன்னு சொல்லுங்களேன். 10. 10. இப்ப கடைக்கு கூட்டிட்டு போறேன் நான். இப்ப கடைக்கு கூட்டிட்டு போறேன். கடைக்கு கூட்டிட்டு போய் 10ஆம் நம்பர் செருப்பை காட்டுறேன். போட்டு பாருங்கண்டு. இது பிடிக்கலன்னு சொல்றீங்க. திருப்பி ஒரு செருப்பை காட்டுறேன். அதுவும் 10ஆம் நம்பர் தான். அதுவும் பிடிக்கலன்னு சொல்றீங்க. இன்னொரு செருப்பை காட்டுறேன். அது பிடிச்சிருக்குன்றீங்க. இப்ப முதல் போட்ட செருப்பை நீங்க போட இயலுமா போட இயலாதா? ஏலும். போட இயலும். அப்ப கலிந்தாப்பு செருப்பு தேக்க தான்னு புழுவாங்க. ஓ இப்ப உங்களுக்கு அப்பா சின்ன வயசுல 2 சைஸ் செருப்பு வாங்கியிருந்தாரு. 5 சைஸ்ல செருப்பு வாங்கியிருந்தாரு தானே. அந்த செருப்பு போட இயலுமா? இல்ல. இஸ்ஸரதாப்பு செருப்பு தாண்ட பேதேங். இப்ப விளங்குதா? சரி. இப்ப விளங்குதா என்னண்டு? ஆனா அது இப்ப விளங்கிட்டா சப்ஜெக்ட் என்னன்னு விளங்கிட்டா? எந்த சந்தர்ப்பம்னு விளங்கிட்டா? ஓகே 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 ஓகே. அவ்வளவுதான். அதை விளங்கி கொண்டா சரி. இப்ப அடுத்தது வந்து இப்ப நாங்க ஒரு கதை கதைக்கும் போது அது இறந்த காலமா இருக்கலாம் அல்லது ஆரம்ப காலமா இருக்கலாம். உதாரணமா இப்படித்தானே அப்பா வாரத்துக்கு முதல் 1992ஆம் ஆண்டு அப்பா வாரத்துக்கு முதல் அம்மா வந்துட்டாங்க. அந்த முதல்னு சொல்லும் போது கலிங்கன்னு சொல்லி பயன்படுத்தலாம். ஆனா ஒரு காலத்தை நாங்க சம்பந்தப்படுத்தி கதைக்கும் போது இஸ்ஸரன்னு தான் சொல்றது. சரியா? சரி அடுத்தது பசை விளங்கிட்டு தானே. பசைண்டா பிறகு பசை பலம் பிறகு பார்ப்போம். இத்திங்கன்னு சொன்னால் அதனால அர்த்தம். விளங்கிட்டா? இத்திங்கண்டா என்ன அர்த்தம்? இத்திங்கண்டா அதனால சரி அப்ப முகம்மதுண்டா அப்ப அப்படி அதனால எப்படின்னு அப்படியா வரும் அர்த்தம் இல்லே பிள்ளையா? எப்படி எப்படி? இத்திங் முகம்மது கேக்குறதா? ஓ முகம்மது இத்திங் கேக்குறதா? இத்திங் கோமது கோமதை இத்திங் ரெண்டு மாதிரியும் பயன்படுத்தலாம். அப்புறம் எப்படின்னு கேக்குறது அது. அப்புறம் எப்படி? அப்ப அதனாலண்டா அங்க வராது அப்படித்தானே மாறுபடுமா? ஓ அந்த இடத்துல அதனாலன்னு வராது. சரியா? இத்திங் என்றால் அதனாலன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விளங்கிட்டா? ஓகே சரி. அப்ப அந்த இஸ்ஸரைக்கு முன்னுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு வருமா? பஸ்ல சொல்லுவானோ? விளங்கல. அந்த இஸ்ஸர முன்னுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அதை படிக்கிறீங்க? நான் இப்ப படிச்சு தரத படிங்களேன் பிள்ளைகள். சரி அது வேற. அது ஒரு இடத்தை குறிக்குது. இது காலம் இல்ல. நான் படிச்சு தரேன். இப்ப இவ்வளவு காலம் 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 இது இவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கு சிங்கள சொற்களின் உச்சரிப்புகளும் தமிழில் உள்ள அர்த்தங்களும் தந்தப்பட்டுள்ளது. இதை மட்டும் படிங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு மற்றது பார்ப்போம். சரியா? சரி அடுத்தது எத்தக்கோட்டை. எத்தக்கோட்டை என்று சொன்னால் அப்போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? எத்தக்கோட்டைண்டா அப்போது. இங்கு பார்த்த சொற்களை வைத்து வாக்கியங்கள் வடிவமைத்து பார்ப்போம். தெங் அபி பெலு வச்சன யோதாகென வாக்கிய ஹதமு. சரி முதலாவது பாருங்க. மமன்னு நாங்க படிச்சோம் தானே. இங்க ஆரம்பத்துல நாங்க படிச்சோம். இப்ப ஏற்கனவே படிச்ச விஷயம் மமன்னு படிச்சிருக்கோம் தானே. இந்த இருக்கு மமண்டு. இப்ப இந்த மமையத்தான் நாங்க இங்க ஆரம்பிச்சு சொல்லியிருக்கிறோம். சரியா? மமண்டா நான் அர்த்தம். மம கதாகரணவா. மம கதாகரணவான அர்த்தம் நான் பேசுகிறேன் அல்லது நான் கதைக்கிறேன் என்ற அர்த்தம். மம பாசலட்டை அனவா அப்படின்னு சொன்னா நான் பள்ளிக்கு செல்கிறேன் அல்லது பாடசாலைக்கு செல்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தை இது தருது. மம பாசலட்டை அனவா. மமன்றது படிச்சுட்டோம்.
அடுத்தது ஒயா. ஒயான்னு சொன்னா நீங்க. ஒயா கோச்சியே யனவா. கோச்சியே யனவா. நீங்க ரயிலில் செல்கிறா. அதாவது நீங்க ரயில்ல போறீங்க அல்லது நீ ரயிலில் போகிறாய். இந்த சந்தர்ப்பத்தில் ஒயா நீங்க கோச்சிய. கோச்சியன்னு சொன்னா ரயில். கோச்சியே ரயிலில். கோச்சியே யனவா ரயிலில் செல்கிறாய். ஒயா கேம கனவத. நீங்க உணவு உண்கிறீர்களா. நீங்கள் உணவு உண்கிறீர்களா. நீ உணவு உண்கிறாயா அப்படின்னு நாங்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் விளங்கிட்டு தானே. அடுத்தது ஏயா. ஏயான்னு சொன்னா அவன் அல்லது அவர் என்ற அர்த்தம் தரும். அதாவது ஆண்பால் பெண்பால் பேதம் இல்லாம ஏயான்னு சொல்லலாம். அப்ப ஏயா கெதர இன்னவா. அவன் வீட்டில் இருக்கிறான் அல்லது அவள் வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தங்களை தரும். சரி, அடுத்தது ஏயா ஹொந்த பாடம் கரணவா. அவள் நல்ல பாடம் படிக்கிறாள் அல்லது நல்ல படிப்பு செய்கிறாள் அல்லது நல்ல படிப்பு படிக்கிறாள் அப்படின்றதான் ஏயா ஹொந்த பாடம் கரணவா. இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா கரணவாண்டா செய்கிறாள், பாடமாண்டா படிப்புண்டு வருது. அப்ப ஹொந்தடா நல்ல, அவள் நல்ல படிப்பு படிக்கிறா, நல்ல படிப்பு செய்கிறாள்ன்றதான் டிரான்ஸ்லேஷன். ஆனா இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா அவள் ஒரு நல்ல பாடம் படிக்கிறாள் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். சரியா, அதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது மேயா. மேயான்றதுக்கு உதாரணம் பாருங்க. மேயா மகே மித்துரா. இந்த மித்துரான்றது எழுத்து வழக்கு. அப்ப நாங்க கதைக்கிற பாஷையில மேயா மகே யாழுவான்னு சொல்லலாம். மேயா மகே யாழுவா, இவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு அர்த்தம் தரும். அல்லது இவள் என்னுடைய நண்பி அப்படின்னு அர்த்தத்தையும் இது தரும். மேயா வெட கரணவா, அதாவது இவள் வேலை செய்கிறாள். இப்ப இந்த மங்கை இந்த இடத்துல போடுறதுக்கு காரணம் மேயான்றதுக்கு இந்த மங்கை இல்லை, அது ஒரு பெண். மேலுக்கு பாருங்க, இந்த மனிதர், கீழுக்கு இந்த மங்கைன்னு போட்டிருக்கு. அது ஒரு பெண்ணை மானை குறிக்கிறதுக்காக தான் மேயான்றதை பயன்படுத்தி இருக்கிறேன். விளங்கிச்சா. மேயாண்டா ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கும் இதை பயன்படுத்தப்படும். அது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததை பாருங்க. அடுத்தது வந்து கௌத எண்ணே. கௌத எண்ணேன்னு சொன்னா யார் வருகிறார்கள். கௌத எண்ணே யார் வருகிறார்கள். கௌத ஒயாகே ஆளுவா. கௌத ஒயாகே ஆளுவா. கௌதண்டா யார், ஒயாகே உங்களுடைய, யாழுவா நண்பர். யார் உங்களுடைய நண்பர். யாழ் உங்களது நண்பர் அல்லது யார் உங்களோட நண்பர், யார் உங்கள் நண்பர் என்று நாங்க தமிழ்ல பலவித மாதிரி பயன்படுத்திக் கொள்வோம். சிங்களத்துல கௌத ஒயாகே ஆளுவா, யார் உங்களுடைய நண்பர். சரி, இஸ்ஸரைய நாங்க பார்த்திருக்கோம். இப்ப இஸ்ஸரை பார்ப்போம். இஸ்ஸர மம மெஹே ஹிட்டியா. முன்பு நான் இங்கு இருந்தேன். அதாவது ஒரு இடத்தை காட்டி இஸ்ஸரமம் மெஹேட்டியா, முதல் நான் இங்க இருந்தேன். இப்ப ஏதாவது ஒரு நண்பருடைய ஒரு ஊருக்கு போயிருக்கிறீங்க, பழைய ஊருக்கு, இப்ப இருக்கிற ஊர்ல அவர் பழைய ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. கூட்டிட்டு போய் காட்டுறாரு, இஸ்ஸர மம மெஹேஹிட்டியா, முதல் நான் இங்க இருந்தேன். தேங் தமாய் அப்ப ஏஹே இன்னே, இப்பதான் நாங்க அங்க இருக்கிறோம். இஸ்ஸர ஓயா கெதரையானவா, வேலை முடிஞ்சவன முதல் வீட்டுக்கு போவீங்க. ஆனா இப்ப வீட்டுக்கு போறது இல்ல, பஸ்ல யாரோடய சுத்துறீங்க என்று சொல்றேன் தானே. அது ஒரு காலத்தை குறிக்கும். முன்பு நீ வீட்டுக்கு சென்றாய். இஸ்ஸர ஒயா கெதரையானவா, முதல் நீ வீட்டுக்கு சென்றாய் என்றதை தருது. சரி, கலிங் என்று சொன்னா ஒரு செயலுக்கு முன்னால அர்த்தம். கலிங் மம ஏயாவ தேக்கா, முதல் நான் அவரை கண்டேன். இப்ப விளங்குதா. இப்ப இது முன்பு வந்திருக்கு, இங்க முதல் நாங்க பயன்படுத்த, முதல் நான் கண்டேன். முதல் சொன்னா ஃபர்ஸ்டுக்குன்றது இல்ல, அதாவது ஏதாவது ஒன்றுக்கு முன்னால அர்த்தம், முதல் அர்த்தம். விளங்கிட்டா. அடுத்தது கலிங் அபி ஹம்புனா, முதல் முன்னால் நாம சந்திச்சிருக்கிறோம். இப்ப எப்படி என்று சொன்னா இப்ப ஒரு சந்திப்பு நடக்குது. இந்த சந்திப்புக்கு முதல் நாங்க ஒரு தரம் சந்திச்சிருக்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல குறிக்குது. விளங்கிச்சா. அது ஒரு காலம் இல்ல, காலம் கடந்து போயிருந்தா, ரொம்ப காலம் கடந்து போயிருந்தா இஸ்ஸராபி ஹம்புனான்னு சொல்லுவோம். இப்ப கலிங்கடியேன்னு சொல்லியிருக்கோம் சொன்னா இப்ப ரெண்டாவது தரம் சந்திச்சிருக்கிறீங்க. அப்ப ரெண்டாவது தரத்துக்கு முதல் ஒரு தரம் சந்திச்சிருக்கும் அப்படின்ற முதலத்தான் இந்த கலிங்கன்றது குறிச்சிருக்குது. சரியா. அடுத்தது தெங். தெங் மம வெட கரணவா. தெங்டா இப்போது, மம நான், வெட வேலை, கரணவா செய்கிறேன். தெம் மம வெட கரணவா, இப்போது நான் வேலை செய்கிறேன். தெங் ஒயாக்கோ, இப்ப நீங்க எங்க. தெங் ஒயாக்கோ, இப்ப நீங்க எங்க. இப்ப இது ஒரு ஏரியாவை குறிக்காது, இல்லாம இருக்கிற காரணத்தினால இப்ப நீங்க எங்கன்னு நாங்க கேட்கும்போது தெங் ஒயாக்கோன்னு சொல்லி நாங்க பயன்படுத்திக் கொள்ளும். அடுத்தது பஸ்ஸே. பஸ்ஸே மம ஆவா என்று சொன்னால், பஸ்ஸேண்டா பிறகு, மம நான், ஆவா வந்தேன். பஸ்ஸே மம ஆவா, பிறகு நான் வந்தேன் அப்படின்றத இது தந்திருக்குது. சரி, அடுத்தது பாருங்க. பஸ்ஸே அப்படி கதாகரமும், இப்ப எங்களுக்கு கதைக்க முடியாது, பிறகு நாம பேசுவோம். பஸ்ஸே பிறகு, அப்பி நாம், கதாகரமு பேசுவோம். அடுத்தது இத்திங். இத்திங் மட்டை அண்ண புழுவாங்க. இப்ப நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வீதியை காட்டி இருக்கிறீங்க. சரியா, முதல் எனக்கு பாதை தெரியாது. இஸ்ஸர மம, இஸ்ஸர முதல் பாத்தீங்களா. இப்ப இஸ்ஸர மம பார தண்ணனே,
முதல் காலத்துல எனக்கு ரோடு தெரியாது. දැන් ඔයා මට පාර පෙන්නුවා. இப்ப நீங்க எனக்கு ரோட்ட காட்டி தந்துறீங்க. ඉතින් මට යන්න පුළුවන්. அதனால் என்னால செல்ல முடியும். ඉතින් මට යන්න පුළුවන්. அதனால் என்னால செல்ல முடியும். அப்ப விளங்கிச்சா? இத்திங்கிறது அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இத்திங் என்று பயன்படுத்துறது அப்புறம் அப்படின்றதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இத்திங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது இத்திங் ஒயாட்ட கியான்னம். அதனால உங்களிடம் சொல்கிறேன். இத்திங் அதனால் ஒயாட்ட உங்களிடம் கியான்னம் சொல்கிறேன். இத்திங் ஒயாட்ட கியான்னம். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஏயா மாட்ட கிவா இத்திங் மங் ஒயாட்ட கியான்னம். அதனால நான் உங்களுக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எத்தக்கோட்டை. எத்தக்கோட்டைன்னு சொன்னால் அப்போது. எத்தக்கோட்டை மாமா கெதரஹிட்டியா. அப்போது நான் வீட்டில் இருந்தேன். அப்போது நான் வீட்டில் இருந்தேன். ஒயா அவில்ல கிஹில்லா. நீங்க வந்து போயிட்டீங்க. எத்தக்கோட்டை மாமா கெதரஹிட்டியா. அப்போது நான் வீட்டில் இருந்தேன். எத்தக்கோட்டை ஒயா கியா. அப்போது நீங்க போயிட்டீங்க. எத்தக்கோட்டை ஒயா கியா. அப்போது நீ சென்றா இந்த அர்த்தம். இப்ப விளங்கிட்டா? முதலாவது பாடம் விளங்கிட்டா? விளங்கிட்டா? இது நம்மட மீன் இல்ல. விளங்கிட்டு. அப்ப ரெண்டாவது பாடத்தை பாப்போமா? பார்க்கலாங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. சரி. பாடம் தேக்க இரண்டாவது பாடம். இங்கு தரப்பட்டுள்ள சொற்களை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மைக்கை ஓபன் பண்ணி கொள்ளுங்கள். මෙහි දක්වා ඇති වචන හොඳින් මතක තබා ගන්න. சரி. இந்த சவுண்ட் வருதப்பா எனக்கு. சடார் சடார்ண்டு எங்க இருந்து வருது? நான் மியூட் பண்ணி விட்டேனா? தேவையான டைமுக்கு ஆன் பண்ணி கொள்ளுங்க. சரியா? சரி. இப்ப இதுல டர்ன் இருக்குது. ஷோப்புக்கு விளங்குது இல்லைண்ணே? மஞ்சள் ஒன்று எடுத்துக்கொள்ளுமா? இந்த இடத்துல டர்ன் இருக்குது. இந்த இடத்துல கேன் இருக்குது. இந்த இடத்துல வேர்ன் இருக்குது. இந்த இடத்துல இன்டர்ன் இருக்குது. இந்த இடத்துல இன்கேன் இருக்குது. இந்த இடத்துல இன்வேர்ன் இருக்குது. சரியா? இப்ப டேர்ன்டா இக்குன்ற அர்த்தம். டேர்ன்டா இக்குன்ற அர்த்தம். இன்டர்ன்டாலும் இக்குன்னு தான் அர்த்தம். விளங்கிக் கொள்ளுங்க. டேர்ன்டா இக்குன்ற அர்த்தம். இன்டர்ன்டாலும் இக்குன்ற அர்த்தம். கேண்டா உடையன்ற அர்த்தம். இன்கேண்டாலும் உடையன்ற அர்த்தம். வேண்டால் ஐ என்ற அர்த்தம். இன்வேண்டாலும் ஐ என்ற அர்த்தம். இப்ப நாங்க இதுக்குரிய உதாரணத்தை பார்ப்போம். இப்ப பெரேதா. பெரேதான்னு சொன்னா முந்த நாள்ன்ற அர்த்தம். முன்னாள். பெரேதான் அர்த்தம் இல்ல. இது அடுத்து சொல்ல கேட்டுக்கொள்ளுங்களா? பெரேதா. பெரேதான்னு சொன்னா முந்த நாள். உச்சரிப்பு பெரேதா. பெரேதா. பெரேதா என்று பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது அத. அத என்றால் இன்று. அத இன்று. அத அத இன்று. அடுத்தது ஹெட்ட. ஹெட்ட என்றால் நாளை. ஹெட்ட நாளை. ஹெட்ட ஹெட்ட உச்சரிப்போடு தந்திருக்குது பாருங்க. அடுத்தது ஈஏ. ஈஏ என்றால் நேற்று. ஈஏ 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 நேற்று. அடுத்தது அனித்தா. அனித்தா என்றா நாளை மறுநாள். அதாவது நாளை அண்டைக்குன்னு சொல்றோம். அதுதான் அனித்தா. அப்ப உச்சரிக்கிறது அ நி இத் தா. அனித்தா. அனித்தா. அனித்தான்னு சொன்னா நாளை அன்னைக்குன்னு அர்த்தம். அடுத்தது இங் அனித்தா. இந்த இடத்துல இன்னுண்டு போட்டிருக்கிறேன். இங்குண்டு தான் அது சத்தம் கேட்கும் நமக்கு உச்சரிக்கும் போது. சரியா? இங் அனித்தா. இங் அனித்தான்னு சொன்னா நாளை மறுநாள். அதுக்கு பிறகு, அதாவது நாளை அன்னைக்கு அடுத்த நாளுக்கு தான் நாங்க இங் அனித்தான்னு பயன்படுத்துவோம். உச்சரிப்பு இன் அனித்தா. இங் அனித்தா. இங் அனித்தா. அடுத்தது ஏழாவது பாருங்க. ஒவ். ஒவ் என்றால் ஆம் என்ற அர்த்தம். ஒவ் ஒவ் ஒவ். அடுத்தது நே. இல்லை. நே இல்லை. நே இல்லை. பே முடியாது. பே முடியாது அல்லது இயலாதுன்னு சொல்றோம். அதான் பே 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 பே. அடுத்தது 10வது பாருங்க. 10வது ஐ. ஐ என்றா ஏன் என்ன எதுக்கு. ஏன் என்ன எதுக்குண்டு ஐ என்றது வார்த்தை உச்சரிக்கப்படுது. விளங்கிட்டு? அதுக்கு 3 அர்த்தங்கள் இருக்குது. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். இதுக்கு 3 அர்த்தங்கள் இருக்கு. என்னென்னது? ஏன் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? ஏன் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல என்ன அப்படின்ற ஒரு அர்த்தமும் தருது. ஐ என்று கேட்டால் என்ன என்ற ஒரு அர்த்தமும் தருது. ஏன் என்ற ஒரு அர்த்தமும் தருது. எதுக்கு என்ற ஒரு அர்த்தமும் இதுல தருது. 3 அர்த்தங்கள் தருது. இதான் ஐ. ஐ ஏன் என்ன எதுக்கு. ஐ ஐ ஐ. சரிதானே? அடுத்தது இப்ப நாங்க இதுக்குரிய சில விஷயங்களை பார்ப்போம். இப்ப பெரேதா இருக்கு தானே? பெரேதா. பெரேதாவை நாங்க பார்த்துருக்கிறோம். பெரேதாப்பி வெரலட்ட கியா.
பெரேதா அப்பி விரலட்ட கியா. பெரேதாண்டா என்ன அர்த்தம்? முந்த நாள். அப்பி நாங்கள், பெரேதா முந்த நாள், அப்பி நாங்கள், விரலட்ட கடலுக்கு, விரலன்னு சொன்னா கடல், விரலட்ட கடலுக்கு, கியா சென்றோம். நாங்கள் வந்ததுனால இங்க சென்றோம்னு முடிஞ்சிருக்குது. சிங்களத்துல இந்த கியான்றது ஒருமை பன்மை பேதம் எல்லாம் இங்க காட்டாது. சென்றோம், சென்றான், சென்றார்கள், சென்றீர், சென்றீர், சென்றாய் அப்படின்ற விஷயம் எல்லாம் இங்க வராது. ஒரே மாதிரி தான் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்க. பெரேதா மம பாசல்கியா. பெரேதா முந்த நாள், மம நான், பாசல்கியா பாடசாலை சென்றேன். முந்த நாள் நான் பாடசாலைக்கு சென்றேன். பெரேதா மம பாசல்கியா. அடுத்தது அது. அத மகே உபாந்தினையாய். இன்று என்னுடைய பிறந்த நாள் ஆகும். அத மகே உபாந்தினையாய். உபாந்தினையான்னு சொன்னா பிறந்த நாள். உபாந்தினையாய் இந்த ஈன்னு முடிச்சது இதுக்குள்ள முடிஞ்சிருக்குது. பிறந்த நாள் ஆகும் முடிஞ்சிருக்குது. சரியா? இந்த ஈக்குரிய வித்தியாசம் நாம ஏற்கனவே ஒரு தரம் பார்த்திருக்கிறோம். நான் எதிர்காலத்திலையும் இது சம்பந்தமா நான் உங்களுக்கு பழகி தருவேன். சரியா? இந்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? இந்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த பிறந்த நாளை நான் கேட்பேன். சரிதானே? அத மகே உபாந்தினையாய். இன்று என்னுடைய பிறந்த நாள் ஆகும். அத ஹவச, இந்த இடத்துல சவசன்னு போட்டிருக்கிறேன். ஹவசன்னு பயன்படுத்தலாம். சரியா? அத ஹவச விபாகையாக் தியனவா. விபாகேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தேர்வு, அதாவது பரீட்சை, எக்ஸாம். அத இன்று, ஹவச மாலை, தேர்வு, தேர்வுக்கு நாங்க என்ன சொல்றது? விபாகய. விபாகையாக் ஒரு தேர்வு, தியனவா உள்ளது, இருக்குது, உள்ளது. அதுக்கு நாங்க வந்துட்டு தியனவா என்று நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்? பயன்படுத்தி கொள்ளுவோம். ரைட். ஹெட்டன்றதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. හෙට දවල් කෑමට අපි හෝටලයට යනවා. හෙටண்டா நாளை, හෙට நாளை, දවල් மதியம், කෑමට உணவுக்கு, அப்ப දවල් කෑමට மதிய உணவுக்கு, අපි நாங்கள், ஹோட்டலையட்ட ஹோட்டலுக்கு, யனவா செல்கிறோம். நாளைக்கு நாங்க எங்க போறோம்? ஹோட்டலுக்கு போறோம். என்னத்துக்கு? சாப்பாட்டுக்கு போறோம். அடுத்த உதாரணத்தை பாருங்க. හෙට මම வாகன පුරුදුවෙන්න යනවා. හෙට நாளை, ஹெட்ட நாளை, மம நான், வாகன புருதுவென்ன டிரைவிங் பயிற்சி செய்ய, புருதுவென்ன பயிற்சி செய்யறதுக்கு, யனவா போகிறேன். அப்ப மம நான் வந்ததுனால இங்க போகிறேன்னு முடிஞ்சிருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க. ஈயே. ஈயே மம அலுத் பொதாக் கத்தா. ஈயேண்டா நேற்று, ஈயே நேற்று, மம நான், அலுத் பொதாக் ஒரு புதிய புத்தகம். இந்த இடத்துல அலுத்ன்றது புதிய, பொத்தன்றது புத்தகம். இந்த இக்கு இருக்குதானே, இந்த இக்குத்தான் இந்த ஒருன்றத குறிச்சது. பொத்தாக்குண்டா ஒரு புத்தகம் அர்த்தம். அப்ப புதிய புத்தகம் ஒன்று வாங்கினேன். அலுத் பொத்தாக் காத்தா, ஒரு புதிய புத்தகம் வாங்கினேன். தமிழ்ல சொல்லும் போது ஒருவ முன்னுக்கு போட்டிருப்போம், சிங்களத்துல பின்னுக்கு வந்திருக்குது. அப்ப கத்தாண்டா வாங்கினேன், கத்தாண்டா வாங்கினேன், தொடங்கினேன், எடுத்தேன் அப்படின்ற 3 அர்த்தங்கள் தரும். அதை நாங்க பிறகு பார்க்கலாம். சரியா? அடுத்தது ஈயே அப்பி சினமாகலட்ட கியா. ஈயே நேற்று, அப்பி நாங்கள், சினமாகலட்ட, சினமாகலட்ட என்ன அர்த்தம்? தியேட்டர். சினமாகலட்ட தியேட்டருக்கு, கியா சென்றோம், அதாவது திரையரங்குக்கு சென்றோம். சினமாகலட்ட கியா. பிள்ளைகள் விளங்குதுதான் எல்லாருக்குமே? சரி சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அனிதா அப்பி சாரிகாவா கியனவா. அனிதான் என்ன அர்த்தம்? நாளை மறுநாள். அனிதா நாளை மறுநாள். அப்பி நாங்கள், சாரிகாவாக் ஒரு சுற்றுலா, சாரிகாவாக் ஒரு சுற்றுலா, யனவா செல்கிறோம். இப்ப நாங்க ஒரு சுற்றுலா போறோம், அல்லது நாங்க இப்ப பொதுவா தமிழ்ல கதைக்கும் போது நாளைக்கு நாங்க ஒரு சுற்றுலா போறோம்னு சொல்லுவோம். அப்படி இல்லை நாளைக்கு நாங்க சுற்றுலா போறோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம். ஆனா ஒருன்றதை குறிக்கும் போது இந்த இக்குன்றது சிங்களத்துல வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க. அனிதா மட்ட வெதகத் வெடக் தியனவா. அனிதாண்டா என்ன அர்த்தம்? நாளை மறுநாள். சரியா? நாளை மறுநாள். அனிதா மட்டண்டா எனக்கு, மட்டண்டா எனக்கு, வெதகத்துன்னு சொன்னா முக்கியமான, வெதகத் முக்கியமான, வெடக்குண்டா ஒரு வேலை, வெடக் ஒரு வேலை, தியனவா இருக்கிறது. அப்ப அனிதா மட்ட வெதகத் வெடக் தியனவா, நாளை மறுநாள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நாளை மறுநாள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது. அப்ப வெடக்குன்றது இந்த ஒன்றுன்றதை குறிச்சிருக்கு. அக்குதான் இந்த ஒன்றை குறிச்சிருக்கு. சரியா? சரி, இங் அனிதாவுக்குரிய உதாரணத்தை பார்ப்போம். இங் அனிதா அப்பி ஹெமோட்டம நிவாடு. இங் அனிதா, இங் அனிதாண்டா நாளை மறுநாள், நாளை அன்றைக்கு அடுத்த நாள், அப்பி ஹெமோட்டம என்று சொன்னால் எங்கள் அனைவருக்கும்,
நிவாடு என்றா விடுமுறை. அப்பி ஹெமோட்டம எங்கள் அனைவருக்கும் நிவாடு விடுமுறை. அடுத்து பாருங்க, மகே காமர குளிய இங் அணித்ததென்னம். மகே என்னுடைய அல்லது எனது, காமர குளிய, காமரண்டா அறை, குளிய வாடகையை மறுநாள் செலுத்துகிறேன். அதாவது நாளை அன்றைக்கு அடுத்த நாளைக்கு நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லும் போது, மகே காமர குளிய என்னுடைய ரூம் காசை இங் அணித்தது என்ன, நாளை அன்றைக்கு அடுத்த நாள் அன்றைக்கு நான் உங்களுக்கு தாரன் அப்படின்றது இது தருது. சரிதானே? சரி, அடுத்த ஓவுக்கு அர்த்தம் பார்ப்போம். ஓ மங் ஏக்க கரணவா. ஓ ஓம் ஆம் மங் ஏக்க கரணவா நான் அதை செய்கிறேன். ஓ மங் ஏக்க கரணவா ஓம் நான் அதை செய்கிறேன். இப்ப என்ன? ஓ மட்ட கேம ஹதன்னு புழுவாம். ஆம் என்னால சமைக்க முடியும். ஆம் எனக்கு சமைக்க முடியும், என்னால் சமைக்க முடியும் சொல்லும் போது மட்ட கேம ஹதன்னு புழுவா. அடுத்தது நேடன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். நே மகேலாங்க சல்லின இல்ல என்கிட்ட காசு இல்ல. நே இல்ல மகேலாங்க என்னிடத்தில், சல்லின காசு இல்லை, இல்லை என்னிடம் காசு இல்லை, என்னிடம் பணம் இல்லை. நே மட்ட ஏக்க ஓணினே, நே மட்ட ஏக்க ஓணினே இல்ல எனக்கு அது தேவையில்ல. இல்ல நே மட்ட எனக்கு, ஏக்க அது, ஓன தேவை, நே இல்லை. நே மட்ட ஏக்க ஓணினே இல்ல எனக்கு அது தேவை இல்லை. அடுத்தது பேக்கு பார்ப்போம். பேண்டா மாடு கத்துறது அப்படித்தான், பே முடியாது என்று கத்து மாடு. சரியா? மட்ட ஒயாட்ட உதவு கரන්න பே என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. மட்ட என்னால, நான் அப்படின்னு அர்த்தம் தருது. ஒயாட்ட உங்களுக்கு, உதவு கரන්න உதவ, பே முடியாது. நே மட்ட உதவு கரන්න, நே மங் ஒயாட்ட உதவு கரන්න பே, நே மட்ட ஒயாட்ட உதவு கரන්න பே இல்ல என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, உதவு கரන්න பே. එහෙම කරන්න මට බෑ, அப்படி செய்ய என்னால் முடியாது, அப்படி செய்ய எனக்கு முடியாது இந்த இடத்துல தந்திருக்குது. என்னால் முடியாதுன்னு நாங்க அதிகமா பயன்படுத்துவோம். එහෙම அப்படி, කරන්න செய்ய, மட்ட எனக்கு, பே முடியாது. එහෙම කරන්න மட்ட பே அப்படி செய்ய எனக்கு முடியாது. இப்ப ஐ என்றதுக்கு உதாரணம் பார்ப்போம். சரியா? ஐன்னா நான் படிச்சிருக்கேன் என்னது, ஏன் எதற்கு என்னன்னு படிச்சிருக்கேன். ஏனென்றால் வராது ஐ என்று அப்படி சொல்லி தந்தேன் நான். இல்லையே சொல்லி தந்திருக்க மாட்டேன். நீங்க சார் ஏன் என்ன எதற்கு, ஏன் என்ன எதற்கு. ஏன் என்ன எதற்கு, ஏனென்றால் வராது. விளையாண்டா ஏன் என்றால் ஏன் என்ன எதற்கு இது மூன்றும் வரும். சரி, இதுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம். இதுக்குரிய உதாரணத்தை பாருங்க. ஒயா ஐ ஏக்கு கரானே, நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள். இந்த இடத்துல ஏன் வந்திருக்குது. ஒயா ஐ ஏக்கு கரானே நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள். ஒயா ஐ எஹெம ஹிதானே நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க. ஒயா ஐ எஹெம ஹிதானே நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க. ஒயா ஐ எஹெம ஹிதானே நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள். இதோட இந்த 2வது பாடம் முடிஞ்சது. அடுத்த 3வது பாடத்துக்குள்ள போ. சரியா? இப்ப 3வது பாடத்துல இங்க பாருங்க, ட கே வ கென் என் ஏன்னு வந்திருக்குது. இப்ப இந்த டேண்டா என்ன அர்த்தம், இக்கு, இடம், ஆக, ஆல, தூ, ஐ, ல அல்லது இல், இது இவ்வளவு அர்த்தமும் தரும். விளங்கிச்சா? விளங்கிச்சா பிள்ளைகள்? விளங்கிச்சா? இவ்வளவு அர்த்தமும் இதுக்குள்ள இருக்கு. சரியா? அடுத்தது இந்த போட்டிருந்தேன் நான். அடுத்தது இந்த கே வந்து ட உடைய. இப்ப நாங்க இதை அதிகமா பயன்படுத்துறது எப்படி தெரியுமா, உங்கட என்று பயன்படுத்துறோம். இது உங்கட புத்தகம் அப்படின்னு, அதான் இந்த ட. இது உங்களுடைய புத்தகம் சொல்றது தான். நீங்க இது உங்களோட புத்தகம்னு நாங்க தமிழ்ல பயன்படுத்துறோம். விளங்கிட்டா? அதான் கே, ஒயா கே போத்த உங்களுடைய புத்தகம். சரியா? வேண்டா ஐ உங்களை, ஒயாவ என்னை, மாவ அம்மாவை, அம்மாவ ஐன்னு வந்திருக்குது. அடுத்தது கென் சொன்னா இடமிருந்து அர்த்தம். அம்மா கென் அம்மாவிடமிருந்து, தாத்தா கென் அப்பாவிடமிருந்து, ஒரு உயிர் உள்ள ஒன்றிடம் இருந்து வரும்போது கென்ன்றது பயன்படுத்தப்படும். சரியா? அடுத்தது என் அல்லது இன்ற சவுண்ட் வரும். இது இல் அல்லது இருந்துன்னு அர்த்தம். இப்ப உதாரணமா, இப்ப மேசைன்னு சொன்னா அது ஒரு பொருள். விளங்கிட்டா? மேசென் என்று சொன்னால், மேசென் அப்படின்னு சொன்னால் மேசையில் இருந்து, மேசெங்கத்தா மேசையிலிருந்து எடுத்தேன். மேசென் தியன்ன மேசையில் வையுங்கள், மேசையில் மேசையில் இருந்து, இது ரெண்டுக்கும்
மேசென் என்று பயன்படுத்துவோம். என் அல்லது இன் என்று பயன்படுத்துவோம். சரியா? அடுத்தது ஏ என்றால் ல அல்லது இல்லன்னு அர்த்தம். மேசே தியன்ன மேசையில வைங்க. பாரண்டா வீதி, பாரே வீதியில அல்லது வீதியில். இந்த ரெண்டுக்கும் நாங்க அது ரெண்டு ஒன்றுதான், அதை நாங்க வேற வேறையா பயன்படுத்தி இருக்கிறோம். அப்படித்தான். அடுத்தது மம மங் மா. ஏற்கனவே நாங்க இந்த இடத்துல மமண்டு மட்டும் படிச்சிருக்கிறோம். விளங்கிட்டா? ஏற்கனவே நாங்க இந்த இடத்துல என்ன படிச்சிருக்கிறோம்? மமன்றதை மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல படிச்சிருக்கிறோம். சரியா? மம மமண்டா நானுன்னு மட்டும்தான் இருக்குது. ஆனா இங்க பாருங்க, மம என்று சொன்னால் மம மங் மா, இது மூன்றும் நான் தான். மம என்றாலும் நான் தான், மங் என்றாலும் நான் தான், மா என்றாலும் நான் தான். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மம மங் மா இவ்வளோத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது அற. அற என்று சொன்னால் அது, அதோ, அந்த என்ற மூன்று அர்த்தங்கள் தரும். அற என்று சொன்னால் அது, அந்த, அதோ. ஏ என்று சொன்னாலும் அது, அந்த, அதோ. இந்த விஷயம் உங்களுக்கு இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த அறைக்கும் ஏக்கும் டவுட் இருக்கா? இது நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கிறேன். யாருக்கு டவுட் இருக்கு சொல்லுங்க பாபு. யாருக்காவது டவுட் இருக்கா? எனக்கு இருக்கு சார். சரி, திரும்ப சொல்லிதாங்க சார் எனக்கு. அறை என்று சொன்னால் அது, அந்த, அதோ என்று மூன்று அர்த்தம் தரும். ரைட்டா? அதோ பாருங்கள் அரபலன்னு, அதோ பாருங்கள் அரபலன்னு. அது புத்தகம் அறப்பொத்த. அது யாரு அறக்காவுது. அது யாரு, இப்ப அது வந்திருக்கு தானே, அது யாரு அறக்காவுது. அதோ பாருங்கள் அரபலன்னு. அறப்பொத்த அந்த புத்தகம். அப்ப அது, அந்த, அதோ எல்லாத்துக்கும் அரை தானே பயன்படுத்தி இருக்கிறோம். இப்ப இந்த அறைன்னு சொல்ற எல்லாமே கண்ணுக்கு முன்னால தெரிகிறது தான் இது அறைன்னு பயன்படுத்துறோம். கண்ணுக்கு முன்னால தெரியாத சந்தர்ப்பத்துல ஏ என்று பயன்படுத்துவோம். விளங்குதா? ஓகே சார். நிமிஷ் வந்தா இருக்கு. நிமிஷ் வரலையா? ஒன்னு அடிச்சு பாருங்க. வரல சார். சரி, இப்ப கண்ணுக்கு முன்னால இல்லாத சந்தர்ப்பத்துல ஏ என்று நாங்க பயன்படுத்துவோம். விளங்குதா? ஓகே சார். யாருக்கு விளங்கல? விளங்காதாக்கள் சொல்லுங்க, விளங்கப்படுத்தி வரேன். சொல்லுங்க அப்ப யாருக்கு விளங்கல? விளங்கிட்டு சார், விளங்கிட்டு சார். விளங்கிட்டு ஏக்கு உதாரணம் சொல்லுங்க சார். ஏக்கு அரை முன்னால இருக்கிறது தானே சார், விலங்கு இல்லாததுக்கு ஏண்டா இப்ப நான் உங்கள்ட்ட அண்டு ஒரு புத்தகம் தானே, அந்த புத்தகம் எங்க? ஏ பொத்தக்கோ. இப்ப கண்ணுக்கு முன்னால இருக்கா? இல்லையே, அது வீட்டு இருக்குமா கூட. விளங்குதா? ஓகே ஓகே. இப்ப நீங்க ஆபீஸ்ல இருக்கிற ரெண்டு பேரும் ஆபீஸ் ஒரே ரூமுக்குள்ள இருக்கிறோம். அந்த புத்தகத்தை எடுங்க, அரை பொத்த கான்னு அந்த புத்தகத்தை எடுங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு புத்தகம் தந்தானே, ஒரு 4 நாளைக்கு முதல் ஒரு புத்தகம் தந்தேன். இப்ப கண்ணுக்கு முன்னால இல்ல, இது ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல போக ஏ பொத்த அரங்க என்ன அந்த புத்தகத்தை. இப்ப விளங்கிட்டா? விலங்காடி ரெண்டையும் பயன்படுத்துங்க. சரியா? விலங்கினா மாத்தி பயன்படுத்துங்க, விலங்காடி ரெண்டையும் ஒன்றா பயன்படுத்துங்க. ஓகே சார், விளங்கிட்டு சார், விளங்கிட்டு சார். அடுத்தது மே. மே என்று சொன்னால் இது, இதோ, இந்த என்ற மூன்று அர்த்தங்கள் தரும். ஒய என்று சொன்னால் உது, உதோ, உந்த என்ற அர்த்தம். இது தமிழ்ல நாங்க பயன்படுத்தாட்டியும் சிங்களத்துல இருக்குது, அதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது கோ. கோண்டா இல்லாத ஒண்ட எங்கேட்டு கேக்குறோம் தானே, அந்த சந்தர்ப்பத்துல நாங்க கோண்டு கேட்போம். சரியா? சரி, இப்ப இந்த க என்று இருக்கு தானே, க என்று சொன்னால் அது ஒண்ட குறிக்கும். விளங்குதா? இது முடிஞ்சா பிரச்சனை. சரியா? க என்றால் ஒண்ட குறிக்கும். யா என்றால் ஒரு நபரை குறிக்கும். ஊ என்றால் ஒரு பொருளை அல்லது ஒரு மிருகத்தை அல்லது ஒரு தாழ்ந்தவனை குறிக்கும்.
உண்ணென்று சொன்னால் அதாவது மிருகங்கள் அல்லது தாழ்ந்தவர்கள் அப்படின்றத குறிக்கும். சரியா? அடுத்தது கொல்லோன்னு சொன்னால் அது பலரை குறிக்கும். லான்னு சொன்னாலும் பலரை குறிக்கும். ஹேன்னு சொன்னால் ஒரு ஏரியாவை குறிக்கும். வான்னு சொன்னால் அது பன்மையை குறிக்கும். இப்ப கஷ்டமா இருக்கு தானே? இப்ப பாப்போமா? இப்ப அரைன்னு சொன்னால் அது அதோ அந்த பயன்படுத்தும் தானே? இந்த அறையை கொண்டு வந்து கேயோட சேர்த்தால் அரக்க. அரக்கண்டா ஏதாவது ஒண்ட நாங்க அதுன்னு சொல்றதுதான் இது. ஹலோ ஓம் சொல்லுங்க. ஓ கொஞ்சம் இருங்க, நான் கிளாஸை முடிச்சிட்டு வரேண்ணா. நான் ஒரு கிளாஸ் ஒன்றில் இருக்கேன், அதை முடிச்சிட்டு வரேண்ணா. எனக்கு ஒரு அரை வரல கோல் அடிங்க. சரியா? அரக்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருளை காட்டி ஏதாவது ஒன்றை காட்டி அதுன்னு சொல்லும் போது அரக்கன்னு சொல்லணும். விளங்கிட்டா? அடுத்தது இந்த யாண்டா ஒரு நபரை குறிக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த அரைன்னு சொன்னால் முன்னால் இருக்கிற ஒருத்தரை பார்த்து அரையா என்று சொன்னா அவர் என்று அர்த்தம். அது ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். இப்ப அறையோட ஊவ சேர்த்தா அரசகவு அரு. அருன்னு சொன்னால் ஒரு பிராணியை நாங்க அதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். சார் டவுட் எனக்கு. கேளுங்க. சார் இப்போ இது இது பேச்சு வழக்கா இல்ல இந்த ஃபார்மல் சிங்களமா நீங்க இப்ப சொல்லி தர அரக்க அறையான்னு சொல்ற? இது பேச்சு வழக்கு தான். இப்ப உங்களுக்கு இது தேவையில்லாடி நம்ம சும்மா நோமலா படிப்போம். இது என்னன்னு சொன்னா இந்த சிங்கள சொல் இந்த சிங்கள சொல் உருவான விதம். உங்களுக்கு சிங்களம் தெரியுமா? கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது சார். எனக்கு தெளிவா கேக்குது சார். எனக்கு தெளிவா கேக்குது. உங்களுக்கு சிங்களம் தெரியும் தானே? ஓ சார். அரையாண்டா என்ன? நீங்க இந்த முன்னுக்குள்ள ஆலோசனை நீங்க ஆளுக்கு இல்ல நீங்க ஏன் என்ன நான் படிச்சது சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிங்களத்துல சொல்லுங்க. அரையாண்டா என்ன சிங்களத்துல? நான் அரையாண்டா இந்த அரை வர கொஞ்சம் கேள்விப்படல அவ்வளோ. அப்ப ஏன்றதான் பயன்படுத்துறீங்க அப்படியா? ஓ எனக்கு இந்த அரைன்னு சரி வர்றது அதான் நான் கேட்டேன். ஃபார்மல் சிங்களமான்னு கேட்டேன். ஏன்னா இது மிச்சம் கேள்விப்படல. அதான் பேச்சு வழக்கில் நான் சிங்களாக்கள் வச்சுக்கொள்ள நான் யூஸ் பண்ணதை பார்த்ததில்ல தான் கேட்டு. சரி இப்ப அப்ப அதை எடுத்துட்டு வாங்க எப்படி சொல்றது? கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதை எடுத்துட்டு வாங்க எப்படி சொல்றது? மெஹே கண்டேன் இல்ல அப்ப உங்களுக்கு சிங்களம் தெரியாது. சரியா? இப்ப நான் சொல்றது இந்த அது அதோ அந்த இதை விடுவோமா? இப்ப போதும். சரியா? இப்ப நம்ம கதைக்குள்ள ஒரு எல்லாம் ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும். கடகடன் ஆன் பண்ணணும். இப்ப ஒரு நமக்கு தெரியாத ஒரு உயிரினம் ஒன்று இருக்குது. சரியா? பக்கத்துல இருக்கிற பார்த்து நாங்க என்ன செய்வோம்? அதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவோமா இல்லையா? கதைங்கள கேக்குது இல்லையா? ஓ அங்க அதை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லுவோமா இல்லையா? ஒரு உயிரினத்தை நாங்க சொல்றோம். சரி இப்ப ஒரு பொருள் ஒன்று இருக்குது. பொருள்னு சொன்னா ஒரு கல் இருக்குது வச்சுக்கொள்ளுங்க. மாணிக்க கல்லை பாருங்க. அதை பாருங்களேன் எப்படி மின்னுதுன்னு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? அதை பாருங்கன்னு சொல்றோம். அப்படியா இல்லையா?
அதை பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம அந்த டைம்ல இது செஞ்சு பயன்படுத்துவோம். அடுத்தது அவனை பாருங்களேன் சொல்றோம் ரைட்டா. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நமக்கு அவன் தாழ்ந்தவனா இருக்கு, அதை பாருங்களேன் எப்படி பண்ணுதுண்டு, அதை பாருங்களேன்னு அந்த டைம்ல நாங்க சொல்லுவோம் தானே. ஒருத்தனை பார்த்து நாங்க நல்லா தாழ்மை, அதை பாருங்களேன் அந்த லூஸ் இருக்கே அதை பாருங்களேன் அப்படி சொல்றது தானே, அதை பாருங்கன்னு சொல்றோம். அப்ப மனிதனுக்கும் அதை பாருங்க, மிருகத்துக்கும் அதை பாருங்க, பொருளுக்கும் அதை பாருங்க, அப்படித்தானே சொல்றோம். சிங்களத்துல பொருள் ஒண்டா இருந்தா அதுக்கு அரக்க, அதை பாருங்க, அரக்க பலன்னு. அப்ப அரையா பலன் அவரை பாருங்கள், அது ஒரு அது என்னது ஃபார்முலா நாங்க பயன்படுத்துறது. அவர்னு சொல்லும் போது ஏயா, அது ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவங்கள பாருங்க. ஏயா பலன், அரையாவ பலன், அவரை பாருங்க. விளங்கிட்டா? இப்ப அந்த டைம்ல அரையாடு வந்திருக்கு. இப்ப ஊன்னு சொல்லியிருந்தானே, ஊண்டா அது என்று அர்த்தம் தரும். அது ஒரு உயிர் தான், ஆனா ஒரு நாயா இருக்கலாம், பூனை, பன்றி, ஏதோ ஒன்று, நம்ம மனிதன் இல்ல, ஏதோ ஒன்றுக்கு நாங்க சொல்றோம் ஊ என்று சொல்றோம். அப்ப நாங்க அரு என்று சொன்னால் அது என்று அர்த்தம். அரு லசனாய், அது அழகா இருக்குது. இப்போ ஒரு நாய் கடைக்கு போய் ஒரு நாயை பார்த்து அந்த நாய் அழகா இருக்குன்னு சொல்லும் போது அரக்க லசனாயின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு பொருளா போயிடும். அப்ப மாட்டிக்குவோம் சிங்களத்துல. அரு லசனாயின்னு சொல்லணும். அப்ப அது அர்த்தம். அது உயிர் உள்ளதுக்கு நாங்க அப்படி சொல்லுவோம், அரு உண்டு. விளங்கிட்டா? இப்ப நமக்கு தாழ்ந்த ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுங்களேன், அரு அவன் என்று பயன்படுத்தும் போது அரு என்று நாங்க பயன்படுத்துவோம். விளங்கிட்டா? சரி, இப்ப நான் கடைசியில ஒரு வான்னு ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? வாண்டா அது பன்மையை குறிக்கும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப முன்னால இருக்கிற பொருட்களை பார்த்து அறவான்னு சொன்னா அவைகள் அர்த்தம். விளங்கிட்டா? விளங்கிட்டு சரி. அப்ப இப்ப சார் உதாரணத்துக்கு அருவ அந்த இது பாவீங்கன்னா இப்ப ஒரு பொருளுக்கு இப்ப நான் உங்களை பார்த்து சொல்ல உங்களோட கண் ரொம்ப அழகாகி அப்படின்னு சொல்லக்குள்ள அரை எஸ் லட்சணம் அப்படின்னு சொல்றது எஸ் லட்சணம் இல்ல எப்படி சார். நான் இப்ப உங்களை பார்த்து சொல்றேன் உங்களோட கண் அழகாக்குமே அப்படி சொல்லக்குள்ள அரை எஸ் லட்சணம் அப்படின்னு சொல்றது அரைண்டு வராது, அந்த இடத்துல ஒய உது. அந்த இடத்துல ஒயாண்டு வரும். ஓய எஸ் தெக்கட்ட பெம் கெருவே மங் ரத்தரங் என்று சொன்னா ஒயண்டா உந்த, எஸ் தெக்கட்ட கண்கள் இரண்டையும், பெம் கெருவே காதலிச்சது, மங் ரத்தரான் நான் தான் தங்கமே, உன்னுடைய கண்களை காதலித்தது நான் தான் தங்கமே. ஓய எஸ் தெக்கட்ட பெம் கெருவே மங் ரத்தரான் அப்படி வரும். அது ஒயாண்டு வரும். ஒயாண்டா உது, முன்னால் இருக்கிற ஒன்றை காட்டி சுட்டி காட்டும் போது ஒயன்றது வரும். அதான் அவடத்த விளக்கம். சரியா? சரி, இந்த வீடியோவை நான் உங்களுக்கு யூடியூப்ல போட்டு லிங்க் அனுப்பிவிடுறேன். அந்த லிங்க் மூலமா நீங்க இந்த வீடியோ பாருங்க. சரியா? திரும்ப பாருங்க. பார்த்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை கேளுங்க. இந்த டேய்க்குரிய வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கிறேன். டேக்கு உடைய அப்படிலாம் வரும்னு நான் போட்டிருக்கிறேன். அதே சேனல்ல இருக்குது. அந்த வீடியோவையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட டவுட்டை குரூப்ல நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இது போதும் தானே? உங்களோட வீடியோ வந்து பேமெண்ட் பண்ண சொல்றது